கொள்ளலாம். மீண்டுமாய் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர். காலங்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், மனிதர்கள் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் இருந்து இந்த நாள் மட்டுமாய் ஆவியின் வரங்களை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆவியின் வரங்களின் செயல்பாட்டு வரங்கள், ஏறக்குறைய 5 வரங்களை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். 4 வரங்களை நிறைவு செய்து அந்த 5வது வரதான் அற்புதங்கள் செய்கிற சக்தி. ஹல்லேலூயா. அற்புதங்கள் செய்கிற சக்தியை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அவைகளின் பழைய ஏற்பாட்டிலிருந்து அற்புதம் யாரால் துவங்கப்பட்டது, எப்படி கர்த்தர் அற்புதங்களை செய்து தம்முடைய வரங்களை தம்முடைய தாசர்களுக்கு கொடுத்து எவ்வளவாய் பயன்படுத்துகிறார் என்பதை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து கடந்த நாட்களிலே மோசேவுக்கு கர்த்தருடைய அழைப்பு பெற்று அங்கிருந்த மக்கள் தங்களை நம்பும்படியான அற்புதமான காரியங்களை மோசேவை கொண்டு கர்த்தர் செய்ததை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல மீண்டுமாய் மக்கள் தங்களை அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை இல்லை. நிறைய நேரத்தில் எவ்வளோதான் ஏசப்பா கிட்ட இருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டிருந்தாலும், எவ்வளோதான் ஆண்டவர்கிட்ட இருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்டிருந்தாலும் சில பேருக்கு இன்னும் கூட நம்பிக்கை வராது இல்லை. அவங்கள சுட்டெரிக்கிறதுக்கு கொடுத்தா கூட, தன்னுடைய ரத்தத்தையே கொடுத்தா கூட நம்ம ஜனங்க நம்பிக்கை இல்லாத ஜனங்க தான். ஆமாவா இல்லையா? நீங்கள் எவ்வளோ நல்ல உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். எவ்வளோ நல்லது பண்ணிக்கிறீங்க, உங்களை யாரும் நல்லவன்னு சொல்லியிருக்கிறாங்களா? நம்ம எவ்வளோ நல்லது பண்ணலன்னா சொல்கிறாங்க, அதில் ஒரு குறையை தான் கண்டுபிடிக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ நல்லது பண்ணாலும், எவ்வளோ தான் நீங்கள் அரவணைப்போடு பார்த்தாலும், நீங்கள் எதை செஞ்சு கொடுத்து எல்லாத்தையும் சாப்பிட்டு ஏப்பம் விட்டு திரும்ப என்ன பண்ணுவாங்க? குறை சொல்லிட்டு போவாங்க. கறி சரியாக வேவல, குழம்புல உப்பு இல்லை, மிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்கிற, இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போனால் என்ன பழம் வாங்கின்னு வந்துச்சு, 4 பழத்தை தூக்கின்னு வந்துச்சு, ஏதோ வாங்கிட்டு வராங்கல்ல. இப்படி நம்ம இன்னும் நன்மைகளை செஞ்சாலும், இன்னும் அற்புதங்களை செய்தாலும், என்னதான் நமக்கு அவங்களுக்கு எவ்வளோ நம்மளால் செய்ய முடியுன்றது நம்ம செஞ்சால் கூட நம்மளை இந்த உலகம் என்ன பண்ணாது, ஏற்றுக்கொள்ளாது. அதுபோல தான் மோசேவை கொண்டு கர்த்தர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆண்டவர் என்னோடு பேசினார் என்பதை இஸ்ரவேல் மக்களுக்கு போய் சொல்லுகிறார். உங்களுக்காக தான் கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கும்படி தான், இந்த பார்வோனுக்கு முன்னாடி நிற்கும்படி தான் ஆண்டவர் என்னோடு கூட தரிசனமாகி பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ காரியத்தை. முதலாவது சொன்னார், உன் கோலை தரையில் போடு, அது பாம்பாய் மாறும். அது மீண்டும் அது வாழை பிடிக்கும்போது அது கோலாக மாறும். 2வது சொன்னார், உன் கையை மடியில் போடு, அது குஷ்டம் உள்ளதாக மாறும். அவங்கக்கிட்ட காட்டு, திரும்ப உன் கையில் மடியில் போட்டினா அந்த குஷ்டம் எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அடையாளங்களை கொடுக்குறாரு. அப்பவும் இவங்க நம்பலைன்னா நான் என்ன பண்ணுறது? அப்பவும் அவங்க நம்பலைன்னா இன்னொரு அற்புதத்தை நான் செய்வதற்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கார். அல்லேலூயா. இன்னமும் நீங்கள் நம்பலைன்னா, இவ்வளோ காலமாக என்ன ஆண்டவர் நடத்தி வந்தாருன்றதை நீங்கள் இன்னும் நம்பலைன்னா, இவ்வளோ காலமாக நான் அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறாரு நீங்கள் நம்பலைன்னா, இன்னமும் கூட இந்த வருடத்திலும் கூட கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. உங்கள் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளிலிருந்து வெளியே வாங்க. உங்களுடைய அற்ப விசுவாசத்திலிருந்து வெளியே வாங்க. இன்னும் வணங்கா கழுத்துள்ள அந்த மக்களை போலவே ஆண்டவரிடத்தையும் ஜபங்களையும் விசுவாசத்தையும் சந்தேகப்பட்டு கொண்டிருக்காதீங்க. உங்களுடைய சந்தேகத்திலிருந்து வெளியே வாங்க. கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தராகி நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்னது உண்மை என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய நினைத்திருக்கிற அற்புதங்கள் அடையாளங்கள் இந்த நாளிலிருந்து துவங்க கர்த்தர் கிருபை செய்வார். யார் விசுவாசிக்கிறாங்களோ, யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு தொடர்ந்து கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். மோசே மீண்டுமாய் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது அந்த யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிப்போம். இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும், ரொம்ப இம்பார்ட்டன்ட், உம்முடைய வாக்குக்கு செவி கொடாமலும் இருப்பார்களானால் அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக, நதியில் மொண்ட தண்ணீர்
வெட்டாந்தரையிலே இரத்தமாகும் என்றால் இது ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு நடைமுறையிலே அவர்கள் அந்த ஜலத்தை மோசே ஜலத்தில் தானே எடுத்தாங்க. அவங்க ஸ்நானம் போடுவாங்க. இப்போ பாருங்கள், நான் நேற்று கடந்த வாரத்தில் ஒரு அண்ணங்கிட்ட பேசும்போது இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணும்பொழுது அவர் சில காரியங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. சில காரியங்கள் அவ்விடத்தில் நான் கற்றுக்கொண்டேன். என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் வசித்த பார்வோன் எகிப்து தேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு முறைமை இருந்தது. எப்படி என்றால், இங்கே பாருங்கள், இப்போது அரண்மனையில் அவங்க இருக்கிறாங்க. அரண்மனையில் வசிக்கிறவங்களுக்கு அவங்க வீட்டில் பாத்ரூம் இருக்காதா? இல்லை, அவங்க வீட்டில் பாத்ரூம் இருக்காது. அவங்களுக்கு குளியல் அறைன்னு தனியாக இருக்காதா? அவங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் ஏன் அந்த ராஜகுமாரத்தி நதியில் குளிக்கிறதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இன்று வரைக்குமாய் பிற நம்பிக்கை சார்ந்தவர்கள் குளத்தில் இறங்கி ஸ்நானம் பண்ணுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? அவாள்கள் எல்லாம் குளத்துலையும் ஆற்றுலையும் இறங்கி ஸ்நானம் பண்ணிட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, காலையில் எங்கே போகிறோம் ஆற்றுக்கு போவாங்க. போயிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வருவாங்க. அப்போ நல்ல தண்ணி ஓடிச்சு. இப்போ தண்ணியும் ஓட மாட்டுது. தண்ணி ஓடினாலும் நல்ல தண்ணியும் ஓட மாட்டுது. அந்த நைல் நதியில் ஏன் ராஜகுமார்த்தி ஸ்நானம் பண்ண போகிறாங்கன்னா, அவங்க அந்த தண்ணீரை தன் கையினால் அள்ளி இயற்கையாகிய அந்த தண்ணியை அவங்க கடவுளாக வணங்குறாங்க. எகிப்தியர் என்ன பண்ணுறாங்க, அந்த தண்ணியை கடவுளாக வணங்குறாங்க. ஆகவே தான் அவங்க தினந்தோறும் போயிட்டு அவங்க அரண்மனை ஒட்டி இருக்கிற அந்த நதியில் ஸ்நானம் பண்ணுவது வழக்கம். அப்படி ஸ்நானம் பண்ணும் பொழுது அந்த நதியில் ஒரு கட்டளை பிறக்கிறது. ஆகவே அந்த குழந்தை என்ன பண்ணுறாங்க, தண்ணி போகாத ஒரு நாணல் பெட்டியில் வைத்து அனுப்பி விடுறாங்க. நதியிலிருந்து மோசே என்ற பெயருக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நதியிலிருந்து எடுக்கப்பட்டவன். அது இன்னொன்று சொன்னா, இப்போது பிற நம்பிக்கை சார்ந்த சகோதரர்கள் சொல்லுவாங்களா, ஜலகண்டேஸ்வரர்ன்றாங்க பாருங்க. ஜலத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்டதுனால் மோசே தான் ஜலகண்டேஸ்வரர். உங்களுக்கு புரியுதா? ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டேன். இவனை எதிலிருந்து எடுத்தாருங்க? மோசேவை எதிலிருந்து எடுக்கிறாங்க? ஜலத்திலிருந்து இவரை எடுக்கப்பட்டதுனால ஜலகண்டேஸ்வரர் அப்படின்னா அது யாரு? மோசே. ஏன்னா ஜலத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை, ஜலத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்டதுனால் அவர் ஜலகண்டேஸ்வரர். அவர் கையில் எடுத்து நாணல் பெட்டியில், ஏன்னா அவங்க கடவுளாக வணங்குறாங்க அந்த நதியை. இப்போ கூட நம்ம நாட்டில் கூட பாருங்கள், நதிகள் உண்டு. கங்கா நதி இருக்குது, யமுனை நதி இருக்குது, தென்பண்ணை இருக்குது. இந்த ஆறுகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நர்மதா ஆறு, இந்த ஆறுகள் எல்லாம் கடவுளாக வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க. இதே போல தான் எகிப்து தேசத்திலும் கூட அந்த நைல் நதியை தெய்வமாக வணங்குகிற மக்கள் மத்தியில் தான் இது நடக்குது. அந்த நதியை தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நதியில் ஸ்நானம் பண்ணாதான் அவங்க கடவுளுக்கு அவங்க நன்றி செலுத்துகிறதான ஒரு நினைவை வைத்து கொண்டு அந்த நதியில் அவங்க ஸ்நானம் பண்ண போகும்போது தான் மோசேவை கண்டு அந்த குழந்தையை தன் கையில் எடுக்கிறார்கள். அரண்மனையில் மோசே வளருகிறார். அப்போது அந்த தண்ணிக்கும் எகிப்து மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது ஒரு அற்புதத்தை, அடையாளத்தை அவர்களிடத்திலிருந்து துவங்க வேண்டும் என்றால் அவர்கள் கடவுளாய் நம்பக்கூடிய அந்த தண்ணீரை இரத்தமாய் மாற்றுகிறார். ஆண்டவருடைய அந்த அற்புதம் இந்த பழைய ஏற்பாட்டில் மோசேவை கொண்டு ஏற்கனவே முன்ன 2 அடையாளங்களை சொல்கிறாரு. இது ஆண்டவர் சொல்ல, இவ்விரண்டு அடையாளங்களையும் நம்பாமலும், 2 அற்புதங்களை அடையாளங்களையும் நீ செய்து அதை நம்பாமல் அவங்க இருப்பாங்கன்னா, இன்னொரு காரியத்தை நீ பண்ணு. அவங்க கடவுளாய் நினைத்து வழிபடுகிறதான அந்த தண்ணீரை நதியிலிருந்து மொண்டு நீ கரையில் ஊற்றும் பொழுது அந்த தண்ணீர் இரத்தமாய் மாறும். அல்லேலூயா. இது யாரும் பண்ண முடியாது, இது யாரும் செய்ய முடியாது. இப்போ அந்த மக்கள் உன்னை நம்புவாங்க இல்லை. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கும் பொழுது உலகம் அதை ஏற்றுக்கொள்ளாது. இவங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமா, இவங்க பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்வா, இந்த பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு வீடு கட்டி கொடுத்திருக்கிறார் ஆண்டவர், கிறிஸ்துவை ஏத்துக்கின பிறகு இவங்க வாழ்க்கை எப்படி மாறி போச்சு, அற்புதமா. ஏனென்றால் நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா. இந்த இடத்துல இந்த மக்கள் நம்பாத பட்சத்தில் 2 அடையாளங்களையும் 2 அற்புதங்களையும் நம்பலை, நான் தான் உங்கள்கிட்ட பேசி கொண்டிருக்கிறேன்றத
அவங்கக்கிட்ட நீ போய் சொல்லும்போது அவங்க ஏற்றுக்கொள்ளனா, மூன்றாவதாக ஒன்று சொல்லுகிறேன். அந்த அந்த அவங்க கடவுளாய் வணங்குகிறார்களே அந்த ஜலம், கடவுளாய் வணங்குற அந்த நதி, அந்த நதியில் இருக்கிற தண்ணியை நீ மொண்டு கரையில் ஊற்றும் பொழுது அந்த தண்ணீர் என்னவா மாறும்? ரத்தமாக மாறும். இதுதான் நான் உன்னோடு பேசுகிறதுக்கு அடையாளம். இந்த மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு யோசிச்சு பாருங்க. சில பேருக்கெல்லாம் ரத்தத்தை பார்த்தாவே பயம். யாருக்கெல்லாம் ரத்தத்தை பார்த்தா பயம்? பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லணும், தைரியமாக சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் ரத்தத்தை பார்த்தா பயம்? ஆமாம், நிறைய பேருக்கு ரத்தத்தை பார்த்தா பயம். யாருன்னா ஆக்சிடென்ட் ஆகிட்டா பார்க்க மாட்டாங்க. எதுவுமே அவங்களுக்கு என்ன ரத்தம் வந்துச்சுன்னா ஐயோ ரத்தம் வந்துச்சு, ஐயோ ரத்தம் வந்துச்சு, பதட்டம். ஆண்டவர் பாருங்க, இந்த தண்ணீரை மொண்டு நீ கரையில் ஊற்றும் போது ரத்தம் பொழுது ரத்தத்தில் என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. நீ நம்பலை அப்படின்னா தன்னுடைய ரத்தத்தையும் உனக்காக நிறைய பேர்னா, இப்போ ஒரு சொல்லிட்டோமா, நிறைய பேர் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. முதல்ல லவ் பண்ணுறேன்னு ஒன்று அவங்க ஏற்றுக்கலன்னா பண்ணுவாங்கன்னா, அது பேர் நீ என்னை ஏற்றுக்கலன்னா கையை அறுத்துக்குன்னு ரத்தத்தை விடுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? கையில் அறுத்துன்னு இருப்பான், ரத்தம் ஊற்றின்னு இருக்கும். ஐயோ நான் உன்னை லவ் பண்ணுறேன் பலாலும் ஒன்று விடுவேன். கை அறுத்துக்கிறது, கால் அறுத்துக்கிறது, என் கழுத்தை அறுத்துக்க ஒரே அடியாக போய் சேர்ந்துருவேன். ஏன்னா அங்கே அறுத்துக்கு நான் போய் சேர்ந்துருவேன்ட்டு கை அறுத்துக்கணும். பாரு பிளட்டு போட்டோ எடுத்து அனுப்புது, அதுங்க பாரு ரத்தம் ஊற்றி நிற்குது, எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பு. ரத்தத்தை காட்டி தான் பயன்படுத்துகிறாங்க. ஆமாவா இல்லையா? ஏன்னா அந்த ரத்தத்தில் ஜீவன், நமக்காக ரத்தத்தை சிந்துறாங்க. இதெல்லாம் அவங்க சும்மா கதை. உங்களுக்காக ஏற்கனவே ஒருத்தர் ரத்தத்தை சிந்திட்டு இருக்கிறாரு. அவர் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ரத்தத்தையும் சிந்தி விட்டார். கடைசி சொட்டு ரத்தத்தை அவன் விழாவில் குத்தி பார்க்கும்போது கூட ரத்தமும் நீரும், அது என்னென்ன கடைசி அந்த ரத்தம் கூட வெளியே வர முடியாத அளவுக்கு ரத்தமும் நீரும் சேர்ந்து வெளியே வருதுங்க. அப்படி ஒரு தெய்வம் உனக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கொடுத்துருக்கிறாரு. எந்த வரைக்கும் நீ உண்மையாக இருக்கணும் அவருக்கு? முடிவு பரியந்தமும் அவரையே நீ அறிக்கையிட்டு அவருக்காகவே நீ வாழணும். ஏன்னா அவர் ரத்தத்தை உன்னை கிரீமாக கொடுத்து வாங்கிட்டார். எப்போ? அல்லேலூயா. எங்கள் அப்பா அம்மா வயிற்றில் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் ரத்தம் சிந்தி கிரியத்தை கொடுத்து என்னை வாங்கிட்டார். எகிப்து நாட்டில் யோசேப்பு விற்கப்படுறாரு. அங்கே ஒரு 30 காசுக்கு என்ன பண்ணுறாரு? விற்கப்பட்டு தன் சகோதரர்களால் விற்கப்படுகிறார். அப்போ கிரியம், அதுதான் கிரியம். நம்ம பத்திரம் எழுதும் கூட சொல்லுவாங்கள்ல, கிரிய பத்திரம். நாங்கள் ஐயாவுக்கு நல்லா தெரியும். கிரிய பத்திரம் அப்படின்னா என்னென்னா, இது நாங்கள் கொடுத்து வாங்கிட்டோம், அமௌண்ட்டு கொடுத்தாச்சு, அவ்வளோதான். ஆண்டவர் ஆல்ரெடி பேட், ஏற்கனவே நம்மளுக்காக பே பண்ணிட்டார். ரத்தத்தை சிந்தி அவர் ரத்தத்தினால் நம்ம வாங்கப்பட்டிருக்கிறோம் ஏற்கனவே. திரும்ப உங்களை யாரும் வேலைக்கு வாங்கக்கூடாது, வாங்க முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இப்போ என்ன திரும்ப விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் புரிகிற மாதிரி. வித்தை இடத்தைய திரும்ப வித்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? உங்களை அப்படியே முழிக்கிறீங்களா? வித்து ஏற்கனவே ஒருத்தருக்கு இடத்த வித்துட்டீங்க, திரும்ப அந்த இடத்த பட்டா பண்ணி பத்திரம் பண்ணி விற்றீங்கன்னா என்ன உங்களுக்கு? சிறையில் தள்ளிவிடுவார்கள். சிறையில் தள்ளிவிடுவார்கள். யார்கிட்ட என்ன திட்டுத்தனமா ஏற்கனவே வித்துட்டு அந்த இடத்த திரும்ப எனக்கு வித்துருக்கிறியா? ஆல்ரெடி உங்களை ரத்தம் சிந்தி அவர் வாங்கிட்டாரு. திரும்ப நீங்க உங்களை கொண்டு போய் வேற யாருக்கும் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணாதீங்க, முற்படாதீங்க. ஆல்ரெடி அவர் பேடு, ஆல்ரெடி உங்களுக்காக உங்களை ரத்தத்தை சிந்தி உங்களை விலையேற பெற்ற, இந்த உலகத்தில் ரொம்ப விலையேற பெற்றது பிளட்டு தான். நிறைய பேர் பிளட் டொனேட்டு, ரத்த தானம். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, அம்மா மாதிரிலாம், ரத்தம்லாம் கொடுக்காத, ரத்தம் கொடுத்துனா உனக்கு கை கால்லாம் இழுத்துக்கும், நீ சொங்கிடுவ, உன் கையெல்லாம் இப்படி ஆகிடும், சரி ரத்தம் கொடுக்கக்கூடாதுப்பா, ரத்தத்தில் உயிர் இருக்குதுப்பா, பயப்படுவாங்க. நாங்கள்லாம் போயிட்டு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ரத்தம் கொடுத்துட்டு வந்தோம், ஒரு 4 பேர். இதோடு நான் 18வது முறை ரத்த தானம் பண்ணியிருக்கிறேன். 18வது முறை பிளட் டொனேட் பண்ணியிருக்கிறேன். எதுக்கு தெரியுமா நான் சொல்கிறேன்? பெருமைக்கு இல்லை. இந்த ரத்தத்தில் உயிர் இருக்குது. இந்த ரத்தத்தில், இந்த ரத்தம் தான் அவங்க ஒரு அமௌண்ட் எடுத்து வந்து கொடுக்க வராங்க. இந்தாங்க ஐயா, ரத்தத்தை விற்று நான் வாழன்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஏசு எனக்காக ரத்தத்தை சிந்தாரு, அந்த ரத்தம் என்னை வாழ வச்சிருக்குது. அதனுடைய அடையாளமாக தான் இந்த ரத்தத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம்.
நீங்கள் இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய சொந்தக்கார் நிறைய பேர் இருக்கிறாங்க, உங்கள் கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க, அவங்க ரத்தம்லாம் உங்களுக்கு செட் ஆகலை, எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து, நான் வேற ஒரு நம்பிக்கையை சார்ந்தவன், நான் வேற ஒரு மொழி வேற ஒரு கலாச்சாரத்தை சார்ந்தவன், ஆனாலும் எதற்காக எங்களுடைய ரத்தத்தை உங்களுக்கு தானமாக தான் கொடுக்க வந்துக்கிறோமோ தவிர பணத்துக்காக விற்பதற்காக வரல. ரத்தம்னு ஒன்று கொடுத்தா அது எது கொடுக்கணும்? தானமாக தான் கொடுக்கணுமே. அது பணம் வாங்கி கொடுக்கக்கூடாது. அதை விட பெரிய பாவம் அந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. பிளட் டொனேட் பண்ணிட்டு வந்துட்டோன்னா அவங்கக்கிட்ட ஆண்டவரை பற்றி சொன்னோம், அவங்களுக்கு ஒரு பெரிய மனநிறைவு. உண்மையிலே நான் ஆண்டவரை, நான் கிறிஸ்துவனாக இருக்கிறதுல பெருமைப்படுறேங்க, எங்களுக்காக எங்கேருந்தோ ஒரு சபையிலிருந்து வந்து எங்களுக்காக நீங்கள் பிளட் டொனேட் பண்ணீங்களே, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதுதான் கர்த்தரால் இணைக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. ஏன்னா ரத்தத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. இன்னைக்கு ரொம்ப அவைலபிளாக நிறைய பேருக்கு நீடாக இருக்குது, பிளட் டொனேட் நீடாக இருக்குது. நம்மளால் பண்ண முடியாது. இந்த இடத்துல ஒரு தண்ணியை மொண்டு கரையில் ஊற்றும் பொழுது ரத்தமாக மாறுதுன்னா இதுக்கு மேலே யாரும் என்ன பண்ண முடியாது? அற்புதத்தை அவங்களுக்கு இதுக்கு மேலே அவன் நம்பலனா அவனை மாதிரி ஒரு 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 கேவலமான மனித உலகத்தில் யாரும் இருக்க முடியாதுங்க. உடன்படிக்கை பண்ணுவாங்க, பலியிடுவாங்க. பார்த்துருக்குறீங்களா? கோழி அறுப்பாங்க, கன்றுக்குட்டிகளை வெட்டுவாங்க, ஆடு கடைகளை வெட்டுவாங்க. ஏன் வெட்டுறாங்க? உடன்படிக்கை பண்ணி அந்த ஆடு ரத்தம் சிந்துறதுக்கு அடையாளம் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்காக அந்த ஆடு ரத்தம் சிந்துது இல்லை. அதுக்கு தான் ஆடு வெட்டுறது, கோழி வெட்டுறது. கோழி வெட்டி இவங்க சாப்பிட்றது, ஆடை வெட்டி இவங்க சாப்பிட்றது. எதுக்கு வெட்டுறாங்க? பாவங்கள் மன்னிக்கப்படும்படி கடவுளோடு கூட எங்களுக்கு ஒரு உடன்படிக்கைக்காக பலி செலுத்துங்கிற ஒரு காலம் உண்டு. ஏன்னா ரத்தத்துக்கு அவ்வளோ மகிமை. இந்த ரத்தத்தை இதுதான் இயேசு நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம். அவர் ரத்தத்தினால சிந்தி அவருடைய கிரயத்தினால் நம்மளை வாங்கியிருக்கிறாரு. ஆகவே உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள்லாம் ஆல்ரெடி உங்களை பர்ச்சேஸ் பண்ணிட்டுக்கிறாரு ஆண்டவர். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், உங்களை வாங்கிட்டாரு. உங்களுக்கு வாங்கிட்டாரு. கை கொடுத்து சொல்லு, உங்களை வாங்கிட்டாரு. பணம் கொடுத்து இல்லை, தம் உயிரே கொடுத்து, தம் ரத்தத்தையே கொடுத்து. வாய்த்தோன்னு சொல்லுங்கம்மா, உங்களை வாங்கிட்டார். நீங்கள் அவர் சொத்து, யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் யார் சொத்து? அவருடைய சொத்து. என்னுடைய சரீரத்துக்கும் என் மீதும் யாருக்கு அதிகாரம் இருக்குது என்றால் ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்குது. ஞானஸ்நானம் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன். அப்படியே பாடுறது, அப்படியே பரிசுத்தம். அப்போதான் அபிஷேகம் வல்லமை. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை. 2 ஏக்கரை வாங்கி வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க இடத்த தாண்டி அப்படியே செதுக்கினே போயிடுவாங்க நிறைய பேர். அப்படியே வந்துப்பா, எனக்கென்று எதுவும் இல்லை. மற்றவங்க நல்லா வரைக்கும் அப்படியே நோண்டினே போயிடுது. இப்பூமி சொந்தம் இல்லை அப்படின்னு அப்படியே போயிட்டா எப்படி அது? அப்புறம் எதுக்கு வந்துப்பா, எனக்கென்று எதுவும் இல்லை. பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன இல்லை, உனக்கு என்ன எதுவும் பொய்ய சொல்கிற? உனக்குன்னு எதுவுமே இல்லையா? வீடு கட்டியிருக்கிறோம், நல்ல சாப்பிட்றோம், நல்ல நிலங்களை வச்சிருக்கிறோம், நல்லா தானே இருக்கிறோம். அப்புறம் ஏன் வந்து ஆண்டோடைய சமூகத்துன்னு எனக்கென்று எதுவும் இல்லை அப்படியே தாழ்மைப்படும். பூமி சொந்தம் இல்லை, தாழ்மையாக பாடுறீங்களா? எதுக்காக சொல்கிறேன்னா, இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன். ஆல்ரெடி நம்ம ரத்தத்தில் கழுவப்பட்டுனா, நம்ம சுத்திகரிக்கப்பட்டு, நமக்குள்ள அனாயிட்டிங் ரத்தத்தினால் நான் கழுவப்பட்ட பிறகு நான் யாருக்கு சொந்தம்? அவ்வளோதான். நீ என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டியோ, என்னைக்கு கர்த்தருக்கு உன் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணி அவருடைய ரத்தத்துக்கென்று உன்னை ஒப்பு கொடுத்து விட்டாயோ, அப்போவே நீ அவருடைய உரிமை சொத்தாய் மாறிவிட்டாய். உன் மீது ஒரு முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த எகிப்தில் இஸ்ரவேல் மக்கள் அடிமைப்பட்டிருக்கும் பொழுது இவ்வளோ அடையாளங்களை செஞ்சு இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமல் போனால், இது என்னன்னா அவர்களுடைய நம்பிக்கை சார்ந்த ஒரு உணர்வு. தண்ணீரை கடவுளாய் வணங்கி கொண்டிருக்கிற ஒரு மனிதர்களிடத்தில் அந்த தண்ணீரை அவங்க கடவுளாக நினைத்து கொண்டிருக்கிற அந்த தண்ணீரை மொண்டு நீ கரையில் ஊற்றும் போது தண்ணீர் ரத்தமாய் மாறும் என்பது ஒரு மிகப்பெரிய அடையாளம். இன்னைக்கு புரட்சி பண்ணுறாங்கல்ல, ஏசு அன்னைக்கே பெரிய புரட்சி பண்ணிட்டாரு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன பண்ணுகிறாரு? பெரிய புரட்சி. அப்போ சொல்லுங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் புரட்சியாளரா இல்லையா?
பயங்கரமான ரெவல்யூஷனர், பெரிய புரட்சியாளர் யார் தெரியுமா? இயேசு பெரிய புரட்சியாளர். புதிய ஏற்பாட்டிலையும் சரி பழைய ஏற்பாட்டிலையும் சரி கர்த்தராகிய ஆண்டவர் மிகப்பெரிய புரட்சிகளை பண்ணியிருக்கிறாரு. இந்த மக்கள் அடிமைப்பட்டிருக்கிறவங்களை விடுதலை ஆக்கணுன்றதுல இயேசு ரொம்ப தீவிரமாக இருந்தார் பாருங்க. மோசே ஒரு லீடராக எழுப்பி அவங்க, அதாவது யாருக்கு அற்புதம் பண்ணுறாரு? நம்பாதவங்களுக்கு தான் பண்ணுறாரு பாருங்க. நம்புறவங்களுக்கு அவர் எப்பவுமே பண்ணுவார். நம்புறவங்களுக்கு என்னன்னா, நம்புறவங்களுக்கு என்ன தெரியுமா? எனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறாருன்றது தான் நம்புறவங்க. அல்லேலூயா. நம்பாதவங்க யார் தெரியுமா? எனக்கு ஒன்றுமே பண்ண மாட்டுறாரு, அவங்க தான் நம்பாதவங்க. நீங்கள் இது ரெண்டுத்தில் எதில் இருக்கிறீங்க? எதில் இங்கே இருக்கிறீங்க? அவர் கண்டிப்பாக எனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறாருன்னு நினைக்கிறது தான் நம்பிக்கையில் இருக்கிறவங்க. எனக்கு ஒன்றுமே பண்ண மாட்டுறாரு, அவரு ஒன்றுமே பண்ண மாட்டுறாரு. ஏன்னா ஒன்றுமே பண்ண மாட்டுறாரு? உன்னை ஜீவனோட வச்சுக்கிறதே பெரிய விஷயம் தானே. உனக்கு சுகபலன் ஜீவனை கொடுத்துருக்கிறாரு, அதை விட பெருசு உனக்கு வேற என்ன வேணும்? அதுதான் பெரிய அற்புதம். என் வாழ்க்கையில் எனக்கு இல்லாதது உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா ஆண்டவரே என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன வேணுன்றது அவர் அறிஞ்சிருக்கிறார். அவர் சொல்றாரு பாருங்க, உன் வாயிலிருந்து சொல் பிறவாததுக்கு முன்னே உன்னுடைய தேவை என்னன்னு அவர் அறிஞ்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்பா அம்மாவுக்கு சகோதர சகோதரிக்கு நீ சொன்னாதான் உன் தேவை என்னன்னு தெரியும். நீ வாய் உம்முன்னு வச்சுருந்தா எனக்கு தெரியுமா? நீ சொன்னாதானே தெரியும். சொல்றாங்களா இல்லையா? சொன்னாதான் தெரியும். ஆனால் ஆண்டவருக்கு நீங்க சொல்ல வேணாம், நினைச்சாவே போதும், அவர் தந்துருவாரு. எவ்வளோ நல்ல தெய்வம் பாருங்க. நீங்க யோசிக்கிறத, நீங்க நினைக்கிறத கூட உங்க வாழ்க்கையில் செய்கிற ஒரு அற்புதமான தெய்வத்தை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இந்த மக்களுக்கு அடையாளத்தை சொல்றாரு. இப்போ போய் சொல்லு மகனே, இதை கண்டிப்பாக அவங்க நம்பி தான் ஆகணும். இதுக்கப்புறம் ஒரு கிரியை நடக்குமானா அவர் அதாவது 10 வாதைகள். எத்தனை வாதை மொத்தம்? 9 வாதைகளா 10 வாதைகளா? என்ன முழிக்கிறீங்க? அது 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிலீஜியஸை சார்ந்தது, அவங்களுடைய இறை நம்பிக்கை சார்ந்த அந்த அடையாளங்களை மோசேவை கொண்டு கர்த்தர் செய்கிறார். முதல் 5 முதலாவது, அதுலேயும் முதல்ல என்ன தெரியுமா? தண்ணீர் ரத்தமாக மாறுறது தான். நம்ம வாசிப்போம்னா யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிப்போம். நீ ஆரோனிடத்தில் உன் கோலை எடுத்துக்கொண்டு எகிப்தின் நீர்நிலைகள் ஆகிய அவர்கள் வாய்க்கால்கள் மேலும் நதிகள் மேலும் குளங்கள் மேலும் தண்ணீர் நிற்கிற எல்லா இடங்களின் மேலும் அவைகள் இரத்தமாகும்படிக்கு உன் கையை நீட்டு. அப்பொழுது எகிப்து தேசமெங்கும் மர பாத்திரங்களிலும் கற்பாத்திரங்களிலும் இரத்தம் உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாக, அவனுடைய ஊழியக்காரர்கள் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியில் உள்ள தண்ணீரை அடிக்க, நதியில் உள்ள தண்ணீர் எல்லாம் இரத்தமாய் மாறி போயிற்று. இந்த 4வது அதிகாரத்தில் நீ நதியில் இருக்கிற தண்ணியை மொண்டு கரையில் ஊற்றும் போது ரத்தமாய் மாறினாரு. ஆனால் இங்கே வந்து அவருடைய அவங்க பார்வோனுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது அவர் துவங்குகிற அந்த அற்புதம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அடையாளம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தண்ணியை மொண்டு கீழே ஊற்றும் போது ரத்தமாக வந்தாவே பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கும். ஓடுற தண்ணியெல்லாம் ரத்தமாக ஓடுச்சுன்னா எப்படி இருக்கும்? சிவப்பு கலரில். ஐயோ, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீட்டில் இருக்கிற பாத்திரத்துலலாம் ரத்தம், உங்கள் வீட்டில் இருக்கிற தண்ணி எல்லாம் ரத்தமாக மாறிடுது. என்ன பண்ண முடியும்? குடிப்பீங்களா? அப்படி நடக்குதுங்க. பார்வோன் கண்களுக்கு முன்பதாக அப்படிப்பட்ட காரியம் நடக்குது. ஏன் தெரியுமா? அவங்க அந்த தண்ணியை, அந்த ஜலத்தை கடவுளாக வணங்கி கொண்டிருந்தாங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலும் ஒருத்தர் இருக்கிறார், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர்தான் இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். அற்புதத்தை செய்கிறது வேணா நானாக இருக்கலாம், இந்த அற்புதத்தை செய்யக்கூடிய சக்தியை, பலனை, இந்த வல்லமை கொடுத்தது அவர்தான். அல்லேலூயா.
அடையாளத்தோடு கூட அந்த அற்புதத்தை மோசேவை கொண்டு கர்த்தர் செய்தார். அந்த இரத்தமாய் மாறின பிறகு இஸ்ரவேல் மக்கள் மோசேவுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடந்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே உங்களுக்கு நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறார் என்பது உண்மை என்றால் அவரோடு கூட நீங்கள் செய்த உடன்படிக்கையை நினைத்து சாட்சியாய் வாழுங்கள். நிறைய நேரத்தில் நம்ம அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறன்றதை மறந்து பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். அவரால் நாம் பிடிக்கப்பட்டிருக்கிறோம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து அவருடைய ரத்தத்தை நமக்கு கிரயமாய் கொடுத்து நம்ம வாங்கியிருக்கிறார், அவருடைய உரிமை சொத்தாய் நான் இருக்கிறேன் என்பதை மறந்து உலகத்தோடு கூட வாழ்வதற்கு நம்மை நம்ம ஒப்பு கொடுத்து விட்டிருக்கிறோம். இன்னைக்கு அவரிடத்தில், ஆண்டவரே, அப்படி உம்மை மீறி நான் பாவங்களை செய்திருப்பேன் என்றால், மீறுதல்கள் செய்திருப்பேன் என்றால் என்னை விடுதலையாக்கும். நான் சாட்சியாய் வாழ விரும்புகிறேன். மீண்டுமாய் உம் இரத்தத்தினால் கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்களை செய்வார். தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமானால் இந்த அற்புதம் செய்கிற சக்தியை குறித்த வார்த்தைகளை அடுத்த வாரங்களில் தியானிப்போம். இந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்.